வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/2/2026 மாசி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இழுபறியாக தேவையில்லாத அலைச்சல்கள் காணப்படும். திட்டமிட்டு எந்தெந்த காரியங்களில் ஈடுபட வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் ஈடுபடுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையமசை பொருள் சேர்க்கை, தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றம், புதிய தொழில் முயற்சிகள், மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவதெல்லாம் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் டக்கென்று முடியக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக அனுமனை நம்பி இந்த மாசி மாதம் முழுவதும் இருப்பது மிக முக்கியம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். மேலதிகாரிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆசீர்வாதமாக தான் காணப்படும். எதிரிகளை வெல்வது, புது தொழில் தொடங்குவது, வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படுவது டக்கென்று ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். ராய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய செய்திகள் ஒன்றன் ஒன்றாக வரக்கூடிய மாதம். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அமைப்பு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அதிக அற்புதம், ஏற்றத்தினுண்டான அமைப்பும் அனுகூலமும் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் சுபகாரியத்தில் டக்கு டக்கென்று கை கூடுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படுவதும், வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், கூட்டுத் தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய கூட்டாளிகள் கிடைப்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் பயணங்கள் சமயத்தில் தேவையான பண வசதிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. மனபாரங்கள் பிரமாதமாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற விநாயகருடைய ஆசீர்வாதத்தால் நம்பலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புதிய டக்கென்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபவிரயம் அசையமசைய பொருள் சேர்க்கை வெளியூர் பயணங்கள் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கு டக்கென்று நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.